ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வீடு வாசப்படல இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா, நம்ம அஜய் வந்து கிளம்பிட்டார். இங்கே என்னென்னு பார்த்தோம்னா மண்டபமே வந்து ஒரு அலறுபடியாக இருக்குது. ஏன்னா மாப்பிள்ளை இன்னும் வரலையே அப்படிங்கிறனால எல்லாம் ஆளுக்கு ஒரு பறக்கமாக எல்லாம் தொலைவிட்டுருக்குறாங்க. என்ன தொலைவினாலும் அங்கே இருக்க மாட்டார், அவர் தான் கிளம்பிட்டாரே. இதனால் வந்து பார்வதி வந்து ரொம்ப டென்ஷனாக அவங்களும் வேறு பார்த்துட்ருக்காங்க. பல்லவிக்கு வந்து இருக்க கோவம் வருது. ஏன்னா ஏற்கனவே அவங்க ஃப்ரெண்டு வந்து மாப்பிள்ளை ஓடி போயிட்டா, நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வேறு சொல்கிறாங்க. உடனே எல்லாருமே பல்லவியோட அப்பா அம்மா எல்லாருமே ரொம்ப கோவத்தில் இருக்கிறாங்க. இப்படி என்னை பழி வாங்கிட்டியே அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்காங்க. உடனே இல்லை நான் அப்படிலாம் நான் எதுவும் செய்யலடா, நான் நல்லதுக்கு தான் செஞ்சேன்னு அஜயோட அப்பாவும் பேசிகிட்ருக்கிறாரு. ஆனால் நீ என்னை பழி வாங்கிறதுக்கு வேறு ஏதாவது நீ பண்ணியிருந்துருக்கலாம், என் பொண்ணோட வாழ்க்கை தான் உனக்கு கிடச்சிதா அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசிகிட்ருக்காரு. ஆனால் பல்லவி வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, நான் அவங்களெல்லாம் சும்மாவே விட மாட்டேன், உங்கள் மேலெலாம் நான் கேஸ் போட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொந்தளிச்சிட்ருக்குறாங்க. என்ன செய்யறதுனே தெரியாமல் எல்லாம் முடிச்சிட்ருக்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு இனிமேல் நம்ம இருக்கக்கூடாது, வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவியோட அப்பா வந்து கிளம்ப போகிறாங்க. அதுக்கு நம்ம பார்வதி வந்துட்டு கண்ணனை வந்து கூட்டிகிட்டு வர போகிறாங்க. அஜய் மட்டும் இவருக்கு பையன் கிடையாது, இன்னொரு பையனும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்ணனை கூட்டிகிட்டு வர போகிறாங்க. கண்ணனுக்கு வந்து இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாத மாதிரி அவரே பாவம் முடிச்சிட்ருக்காரு. பார்க்கலாம் பல்லவி வந்து கண்ணனை மேரேஜ் பண்ணுவாங்களா இல்லையான்னு நாமளும் பார்ப்போம்.